அஸ்ட்ரோ பக்தி நேயர்களுக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். வரப்போகும் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி, அதாவது வாக்கிய சனிப்பெயர்ச்சியை மார்ச் மாதம் வர இருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதாவது 6/3/2026 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைய தினம் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி, காலை 7 மணி 56 நிமிடத்திற்கு 7:56 AM, அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணி 56 நிமிடத்திற்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வாக்கியப்படி பயிற்சி ஆகின்றார். திருக்கணிதப்படி ஏற்கனவே மீனத்தில் இருக்கிறத நம்ம விட்டுருவோம். அது திருக்கணிதப்படி ஏற்கனவே பயிற்சியானது. இப்போ வாக்கிய கணிதம் நம் தமிழகத்தில் அதிகமாக அந்த காலத்திலிருந்தே பார்க்கப்பட்டு வருகின்றன வாக்கிய பஞ்சாங்கப்படி. அதனால் அரசர்கள் காலத்திலிருந்தே கோவில்களுடைய ஆலயங்களில் ஆகமங்களில் இந்த வாக்கியப்படி கிரகங்கள் பயிற்சியாவதைத்தான் ஒரு பயிற்சியாக வைத்திருக்கிறார்கள். அதனால் திருக்கணித வாக்கியத்திற்கு முன்ன பின்ன இருக்கும். அதனால் இப்போ மீனத்துக்கு போகக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி 12 ராசிக்கும் என்னவா இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த 6/3/2026 பயணம் செய்பவர் 24/4/2028 வரை 2.25 ஆண்டு அந்த மீனராசியில் இருக்கிறார். அந்த மீனராசி இருக்கிற போது 2 முறை அவர் வக்ரத்தன்மையை பெறுகிறார். ஒரு முறை 15/7/2026 முதல் 30/11/2026 வரை இந்த 26ஆவது ஆண்டில். அதாவது அவருடைய வக்ரம் எப்போதுமே 150 நாட்களுக்குள் இருக்கும். அதனால் 15/7/2026 முதல் 30/11/2026 வரை முதல் வக்ர நிலையை கார்த்திகை மாதம் பெறுகிறார். அதற்கு அடுத்து 2027 பார்த்திங்கன்னா ஜூலை 28ஆம் தேதி 28/7/2027 முதல் 13/12/2027 வரை, அதாவது 13 டிசம்பர் வரையில் 2ஆவதாக அந்த வக்ர நிலையை அவர் அடைகின்றார். இப்பொழுது அவருடைய நேரடி சஞ்சாரங்கள், ராசியை பார்க்கக்கூடிய விதங்கள், இந்த வக்கர சஞ்சாரம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு 12 ராசிக்கும் அவர் தரக்கூடிய பலன்களை ஜோதிட ரீதியிலும் மற்றும் எண்ணியல் ரீதியிலும் வாஸ்து ரீதியிலும் அதை ஒன்று திரட்டி உங்களுக்கு மிகவும் எளிமைப்படுத்தி என்ன மாதிரி பலன்களை தருவார் என்பதையும் அறிந்து நமக்கு சாதகமான பலனா பாதகமான பலனா, அப்படி பாதகமான பலன் தான் அதுக்கு என்ன தக்க பரிகாரங்கள், இதோட இறையர்களோடு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்போது நாம் தொடருவோம். ஈஸ்வரனுடைய தன்மை பெற்றவர்கள் மொத்தம் நமக்கு அந்த காலத்திலிருந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரரே ஈஸ்வரன் பெயர் பெற்றவர் தான். அதற்கடுத்து ராவணேஸ்வரன் பல வரங்களை பெற்று ஈஸ்வரன் பலனை பெற்றவர். அதற்கப்புறம் நம்மளுடைய மானிட உலகில் மனிதர்களாக இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் என்று அழைக்கின்றோம். அப்படி ஈஸ்வரன் பட்டம் பெற்று காசியில் பல ஆண்டுகள் தவம் செறிந்து காலபைரவருடைய அருளால் அந்த சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனுடைய பட்டத்தை சிவபெருமானத்தை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சனீஸ்வரர் நம் ஜாதகத்தில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி வருகின்ற பொழுது யாராக இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்று எல்லோருமே ஆண் பெண் இருபாலருமே நமக்கு வரக்கூடிய பலன்கள் என்னவாக இருக்கும், எந்த வகையில் கவனமாக இருக்கணும், எந்த வகையில் நன்மைகள் பண்ணுவார், என்ன ஏது அப்படி ஆலய வழி இதில் நீங்கள் நம்ம சிறப்பு பெறுவது எல்லோரும் தெரிந்த விஷயமே. இப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மீன ராசிக்கு போகின்றார். இப்போ குருவுடைய வீட்டுக்கு அவர் பயிற்சி ஆவதால் இது நம்ம ஒரு பொதுவாக ஒரு சுபகிரகத்தினுடைய ராசிக்கு அவர் போகிறார். இது எப்படின்னா ஒரு சுபகிரகத்தினுடைய ராசியில் சனி டிரான்சிட் ஆவதால் பயிற்சி ஆவதால் பெரும்பாலும் தன்னுடைய கெடுபலன்களை தர வருகின்ற போது கூட குருவுடைய வீடாக இருப்பதால் நற்பலனோ தீய பலனோ நற்பலன்களை சற்று தாமதமாகவும் மெதுவாகவும் அமைய வைப்பார். தீய பலன்களை மிக விரைவாக உங்களை தாக்குதல் தராமல் அதற்கு உரிய சில வழிமுறைகள், சின்ன சின்ன சிரமங்கள், மாற்றங்கள், உரிய உபாயங்களை நீங்கள் கையாண்டால் அதிலிருந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும். அந்த வகையில் சிவனின் பொதுவாக சனீஸ்வரருக்கு சிவனின் தாசன், சிவபெருமானை மெயினாக வணங்குவது, மகா கணபதியை பூஜிப்பது, உங்கள் குலதெய்வங்களை வணங்குவது, மகாவிஷ்ணுவை வணங்குவது, அம்பிகையை வணங்குவது, முருகப்பெருமானை வணங்குவது, இன்னும் சொல்லப்போனால் சிவனுடைய அம்சத்திலேயே சொர்ண ஆகசர பைரவர், கால பைரவர், அவர் தான் அவருக்கு பிரதான தேவதை. அப்படிப்பட்ட பைரவரையும் பைரவி என்பது இந்த இடத்துல துர்க்கை, காளி இவர்களையெல்லாம் வணங்கினால் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய எந்த இடர்பாடுகளும் நீங்கி நீங்கள் சுபிட்சங்களை பெற முடியும். இப்போது 12 ராசிக்கு அவருக்குரிய பலன்களை நாம் முதலில் பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, இப்போது உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சனீஸ்வரன் சஞ்சரிக்கிறார். இது அர்த்தாஷ்டம சனியாக மாறுகின்றன. இந்த அர்த்தாஷ்டம சனி என்பது 7.5 சனி, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, இந்த வரிசையில் பார்க்கும்போது மிக குறைவானது தான். அதான் நம்ம என்ன சொல்கிறோம், 35% தான் இந்த அர்த்தாஷ்டம சனியால் விளைவுகள் வரும் என்பது. இப்போ இவரும் உங்களுக்கு எப்படின்னா உங்கள் ராசிநாதனுடைய வீட்டிலே இருக்கார். இப்போ நீங்கள் தனுசு ராசினா அதுக்கு அதிபதி குரு தான். இப்போ குருவுடைய இன்னொரு ராசி எது? மீனம். அப்போ அந்த மீனத்தில் சனீஸ்வரர் வருகின்ற பொழுது
அது சுபக்கிரக ராசியாக மாறுவதாலும் நீங்கள் சுபக்கிரகத்துடைய ராசியில் இருப்பதாலும் ரெண்டுக்குமே ஓனர் குருவாக வருவதாலும் இது அர்த்தாஷ்டம சனி பெரிய அளவில் பாதிக்காமல் ஓரளவான பாதிப்புகளும் சற்று உங்கள் முயற்சியால் பிரயத்தனத்தால் பிறருடைய உதவியால் இறை சக்தியால் சில நன்மைகளும் நடப்பதற்கு அதிக மார்க்கங்கள் இருக்கின்றன. இப்போ நம்ம அப்படி பார்க்குற போது அர்த்தாஷ்டம சனி எந்த வகையில் உங்களுக்கு சில பாதிப்பை தருங்கிற இப்போ பார்ப்போம். இப்போ ராசியை பார்த்துறார், உங்கள் ராசியை பார்த்துறல்லவா, அதனால் கொஞ்சம் சோம்பல் இருக்கும், அலைச்சல் இருக்கும், சிரமம் இருக்கும். ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு உடனே முடியாது. இப்போ உங்களுடைய திறமை இருந்தாலும் பணம் இருந்தாலும் பிறருடைய உதவி தேவைப்படும். சில நேரம் விட்டு கொடுக்க வேண்டி வரும், விரயம் செய்ய வேண்டி வரும். இதெல்லாம் செய்தால்தான், நாம் கொஞ்சம் சிரமம் எடுத்தால்தான் உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ ஒரு உதவியவோ நன்மையவோ பெற முடியும். இதற்கு இறை சக்தியையும் நாம் நாடிக்கொள்ள வேண்டும். இப்போ 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடங்கிற போது என்ன? எதிரி, கடன், வழக்கு. இப்போ நம்ம எதிரிகள் இருப்பாங்க, கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம இருப்போம். அது நல்ல கடன் நீங்கள் நினச்சிக்கோங்க. உத்தியோகம் கிடைக்கும், அதில் கொஞ்சம் அலைன்மெண்ட் இருக்கும். நீங்கள் உயர் அதிகாரிகளையும் பணியாளர்களையும் அனுசரிச்சிக்க வேண்டும். உங்கள் உடம்பை நீங்கள் சரியாக பராமரிச்சிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, பக்தி, உபாசனைகள், தர்மம், பிறருடைய அனுசரணை, சரியான உபாயம், இதெல்லாம் நீங்கள் இருந்தால் எதிரிகளால் வீழ்ந்துட முடியாது. எதுவுமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். பிறர் உறுதுணை கூட உங்களுக்கு நன்மையாக மாற அதிக வாய்ப்பு இருக்குது. கிடைக்கும் வேலைகளையும் தொழில்களையும் செய்து கொண்டு எந்த வகையிலாவது நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியை கடந்து வருவது நல்லது. ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த அர்த்தாஷ்டம சனியினால் வரக்கூடிய கெடுபலங்கள் நீங்கி நன்மையான பலன்கள் கைகூட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. 10ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை இருக்குது. சுயமாக தொழில் செய்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ஆவணங்களை கையெழுத்து போடுறது, லோனுக்காக பிற இடத்துல பொறுப்பை ஏற்பது, பணம் வாங்குவது, பணியாட்களை நியமிப்பது, எந்திரங்கள், இதெல்லாம் கோளாறுகள் வரலாம், குறைபாடுகள் வரலாம். அதனால் எந்த ஒப்பந்தத்திலும் சரி, மற்ற விஷயத்திலும் சரி, ரொம்ப ஒரு கவனமாக இருந்து செயல்பட்டால்தான் நீங்கள் இந்த தொழிலில் ஓரளவு நீங்கள் யாருன்னு காமிக்க முடியும். உங்களுடைய உடைமைகள், வரி வாய்தாக்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் சரியாக சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. மிகவும் உங்களுக்கு, அதாவது குருவுடைய ராசியில் இருப்பதனால் நீங்கள் அந்த உங்களுடைய சமயோஜிதத்தை சரியாக பயன்படுத்தினால் முடிவு உங்களுக்கு சாதகமாக மாறும். உங்களுக்கு எந்த காலம் சாதகமாக இருக்கின்ற இவருடைய பயிற்சியில் அவருடைய வக்கர காலம் என்று சொல்லக்கூடிய ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை, ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை, ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை, ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027, இந்த காலங்கள் மட்டும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க. இந்த காலங்கள் மட்டும் உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியாவின் கெடுபலன்கள் இல்லை, மாறாக நற்பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பதை உறுதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு சிதம்பரம் நடராஜ பெருமாளையும் அங்கே உள்ள கோவிந்தராஜ பெருமாளையும் சொர்ண ஆகர்ஷண பைரவரையும் தில்லை காளியும் இதெல்லாம் ஒரு சேர சிதம்பரத்தில் இருக்குது. இதை ஒன்றா வழிபாடு செய்யுங்க. இரவில் நீங்கள் அர்த்தஜாம பூஜை நடராஜரை தரிசிப்பது மிகப்பெரிய சிறப்பு. 108 சிவாலயங்களில் அர்த்தஜாம பூஜையினுடைய சிறப்பு பெறுவது சிதம்பரம் தான். அந்த சிதம்பரம் சென்று நீங்கள் அர்த்தஜாம பூஜையில் பட்சி பார்த்து வழிபாடுகள் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு பயன்கள் இருக்கும். கோவையில் இருக்கக்கூடிய சிவசக்தி அம்சமாக இருக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகரை வணங்குவதும், அத்துடன் இந்த வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பே. வடுவூர் ராமரையும் கூட தரிசனம் செய்யலாம். மற்றும் சப்த கன்னிகளை, சப்த கன்னிமார்கள் சில இடத்துல ஆலயமாக இருக்காங்க. அந்த சப்த கன்னிமார்களை ஆலயமாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் தரிசித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வள்ளல் பெருமானையும், அதாவது சித்தர்களில் வள்ளல் பெருமானையும் அகத்தியரையும் வழிபாடு செய்வது உகந்ததே. அது மட்டுமல்ல, திருஞான சம்பந்தர் நால்வரில் ஒருவராக சிறப்பாக சொல்லக்கூடிய மகாசக்தியினுடைய தாய்ப்பாலை உண்டு நம்மளுடைய பேசப்படக்கூடியவராய ஞான சம்பந்தரை வழிபாடு செய்வதும் சிறப்புடைய ஒன்றே. உங்களுக்கு எண்கள்னு பார்த்தீங்கன்னா 73, 75, 81 நன்மை. சின்னங்கள்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் அண்டு பூக்கள், இவற்றை நம்ம வைத்து வழிபாடு செய்வது, சிவனுக்கு உண்டான ருத்ராட்சம் இதனை பயன்படுத்தி கொள்வது, சிவலிங்கத்தை பையிலே வைத்துக் கொள்வது அனைத்தும் உங்களுக்கு பயனுடைய ஒன்றாக இருக்கும். வாஸ்து திசைன்னு பார்த்தா கிழக்கு தெற்கு திசைகள் பயன் தரக்கூடும். பரிகாரம்னு பார்த்தா நெருப்பினால் உருவாகக்கூடிய பொருட்கள், அதனால் வரக்கூடிய ஆகாரங்களை இறைவனுக்கு விநியோகம் செய்வது, ஓமத்துக்கு உதவுவது, அதற்குண்டான
பொருட்களை வாங்கி கொடுப்பது, நறுமணப் பொருட்கள் இவற்றெல்லாம் வாங்கி கொடுப்பது, மற்றும் குங்குளியம் தூப தீபங்கள் இறைவனுக்கு போடுவது, இதன் மூலம் இறைவனுக்கு வணங்குவது, பசுவுக்கு உணவு தருவது, ஏழை எளியவர்கள் எந்த நன்மைகள் செய்வது, யாவும் உங்களுடைய அர்த்தாஷ்டம சனியால் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கி, சூரியனை கண்ட பணிபோல் துன்பங்கள் நீங்கி நன்மைகளை பெறுவதற்கு அதிக மார்க்கங்கள் உள்ளன. ஈஸ்வரனுடைய உபாசனையும் பெருமாளுடைய உபாசனை உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ மகர ராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா என்ன வழிபாடுகளில் பொங்கு சனியாக மாறக்கூடிய 3ஆம் இடத்தில் அவர் செல்கின்றார். 3ஆம் இடம் வந்து சனீஸ்வரருக்கு மிக உகந்த இடம், சிறப்பான இடம். இப்போ இந்த உபஜய சனத்தில் 7.5 சனியிலிருந்து நீங்கிடுறீங்க. பரிபூரணமாக 7.5 சனியிலிருந்து உங்களுக்கு இடர்பாடுகள் நீங்கி 3ஆம் இட சனீஸ்வரரால் மிகப்பெரிய முக்கிய விஷயங்கள் யாவும் உங்களுக்கு நல்ல திருப்பு முனைகளாக அமையப் போகிறது. அது மட்டுமல்ல, உங்களுடைய அந்த செயல்கள் மற்றும் எழுத்துக்கள், ஒப்பந்தம், விளம்பரம், விமர்சனம் மற்றும் பணிகள், நல்லதொரு பணிகள், தொழில் மேன்மைகள், சுபகாரியங்கள், சொந்தமாக வீடு வாங்க நினைப்பது, ஸ்திர சொத்துக்களை முதலீடுகள் செய்வது, நவீன வாகனங்களை வாங்கி அணிவித்துக் கொள்வது, தன் தொழிலில் கூட நவீன எந்திரங்களை பயன்படுத்தி உங்களுடைய ப்ராடக்டுகளை மெருகேற்றிக் கொள்வது, நல்ல பணியாட்கள் நியமிப்பது, விவகார வியாஜிகள் வெற்றி, இதுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை ஒன்று திரட்டி உங்களுக்கு தரப்போகிறார். இவர் பாருங்கள், 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். எந்த வகையில் பார்த்தாலும் தொட்டது துலங்கும். சனீஸ்வருடைய அருளால், ஈஸ்வருடைய அருளால் உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், பூர்வீகமாக இருக்கட்டும், பூர்வீகத்தை சார்ந்து நீங்கள் யாருன்னு வீடு கட்டுவதோ அந்த சொத்தை அனுபவிப்பதோ அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நீங்களும் அவர்களுக்கான ஒரு எதிர்காலத்துக்கு சில திட்டங்களை செய்து வைப்பீர்கள். 9ஆம் இடம் தந்தைக்கு இருக்கின்ற பிணக்குகள் நீங்கி அந்த மூதாதையருடைய பாக்கியங்கள் உங்களை வந்து சேரும். கடல் கடந்த பயணங்கள் இருக்கும். க்ஷேத்ராளர்களுடைய புண்ணிய ஸ்தலங்கள்லாம் சென்று புண்ணியத்தை கூட்டிக் கொள்வீர்கள். உயர்ந்த படிப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அது வெளிநாடு சென்றும் கூட சிலர் படித்து வெற்றி வகை சூடக்கூடும். ஆக பலவிதமான பாக்கியங்களை அமைக்கூடும். திருமண சுபகாரியங்கள்லாம் தடபுடலாக நடக்கும். வாழ்க்கை பயணத்தை சரியாக செய்துக்குவீர்கள். 12ஆம் இடத்துக்கு அவருடைய, அதாவது உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு பார்வை இருப்பதனால விரயங்கள் எதுவுமே பாதிப்பில்லாதது நன்மையே. நீங்கள் ஒன்றுக்காக ஒரு அலைச்சலையோ பிற உதவியவோ பணத்தை செலவழிங்கன்னா அது ஒருபோது வீண் போகாமல் உங்களுக்கு வெற்றியாக மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் எந்த காலத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும், மற்ற ஆண்டுகள்லாம் உங்களுக்கு நன்மை தான். இந்த வக்கர காலம் என்று சொல்லக்கூடிய ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 வரை, ஜூலை 2026 முதல் நவம்பர் 2026 உள்ள காலங்களும், ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை உள்ள காலங்களும், ஆகஸ்ட் 2027 முதல் டிசம்பர் 2027 வரை உள்ள காலங்களும் மட்டும் நீங்கள் சற்று எதிலும் புதிய முயற்சிகள் பயணங்களை மேற்கொள்ளாமல் முதலீடு செய்யாமல் கவனமாக இருந்தால் நன்மையே. மீத காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லதே. அதிர்ஷ்ட தெய்வம் மணக்குல விநாயகர். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குல விநாயகரை தரிசிப்பது, குபேர ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய வண்டலூர் குபேரனை வணங்குவது, பார்த்தசாரதி பெருமாளையோ அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாளை வணங்குவது, மயிலில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரரையும் அங்கே உள்ள அம்பாளையும் வணங்குவது, சிறுவாபுரி முருகனை வணங்குவது, கோரக்கர் என்ற சித்தர் போரூரில் இருக்கார், கோவை மாவட்டம், அவரை வணங்குவது நன்மையே. ஏனாதி நாயனார் என்ற நாயன்மாரில் ஒருவர் இருக்கார், அற்புதமான நாயனார். அந்த நாயனாரை வழிபாடு செய்வது நன்மை. உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம்னு பார்த்திங்கன்னா இயற்கை இருக்கக்கூடிய கடல் வழியால் இருக்கக்கூடிய அந்த சித்திரங்களை நீங்கள் கையிலே வைத்துக்கொள்வதும் மற்றும் வலம்புரி சங்கு இவற்றை பயன்படுத்துவது நன்மை. எண்கள் 59, 89, 87 இந்த எண்கள் பயனுடைய இருக்கும். வாஸ்துல மேற்கு வடக்கு திசை முயற்சிகள், பயணங்கள், வீடு, வியாபார ஸ்தலங்கள் வெற்றியாக மாறும். இப்போது பூமியிலிருந்து வரக்கூடிய எந்த பொருட்களையும், பூமியிலிருந்து விளைந்து வருவது தானியங்கள், கிழங்கு வகைகள், பயிர் வகைகள், காரமான பொருட்கள் அனைத்தையுமே இறைவனுக்கு படைப்பது, பிறருக்கு தானம் செய்வது எல்லாம் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்.